வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு டாப்பிக்கில் உங்கள் கூட பேச வந்திருக்கேன். என்னன்னு கேட்குறீங்களா? என் மனதை கவர்ந்த ஒரு பாடல், அதை பற்றி இன்றைக்கி நான் உங்கள் கூட பேச வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னா 7G ரெயின்போ காலனி அந்த படத்துலேருந்து நினைத்து நினைத்து பார்த்தால். உண்மையாகவே அந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் என்னை ஏதோ பண்ணும். சொல்ல முடியாத உணர்வுகள் அந்த பாடலில் இருக்கு. நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். இப்போ இந்த பல்லவியில் நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு காதலன் ஒரு காதலி அல்லது ஒரு காதலி ஒரு காதலன் மீது கொண்ட அளவு கடந்த ஒரு காதலையும் ஒரு பாசத்தையும் ஒரு ஏக்கத்தையும் வெளிப்படையாக உணர்த்துகிற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதாவது அந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது காதலியை பிரிஞ்சிடறான் காதலன், இயற்கை விதியின் வசத்தில். அப்படி இருக்கும்போது அந்த ஏக்கத்தில் பாடுற பாடல் தான் இது. இந்த பாடல் எல்லாருக்குமே ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும். என் மனசுலேயுமே பல ஏக்கங்களும் பல கவலைகளும் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே காதல் அப்படிங்கிறது ஒரு இனம் புரியாத ஒன்று. எல்லாருடைய மனசுலேயுமே காதல் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதனால தான் இந்த பாடல் வரிகள்லாம் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வரிகளாக நான் எடுத்துக்குவேன். எந்த இடத்துக்கு போனாலும் என்னை பாட்டு பாட சொன்னால் கூட நான் இந்த பாட்டை நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக பாடுவேன். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமோ தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையலின் வண்ணமோ உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில், தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியில் இல்லை, முதல் கனவு போதுமின் காதலா கண்கள் திறந்திடு. இந்த சரணத்தில் கவிஞர் என்ன அழகா கவிதை நடைய விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா? அதாவது அமர்ந்து பேசும் மரங்களின் இல்லம் எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு வரிகளை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாடலை உணர்ந்து பாடினவங்களும் ஸ்ரேயா கோஷல் எவ்வளோ ஒரு அற்புதமாக பாடியிருக்காங்க பாருங்க. அந்த காதலிக்கு இடையில என்னென்ன நினைவுகள் இருக்கோ அத்தனையும் மனசில் அப்படியே பதிஞ்சிட்டு, இதெல்லாம் இப்படிலாம் இருந்திருக்கு, இதெல்லாம் போதும், இதுலேயே வாழ்ந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த காதலி இறந்து போனாலும் அந்த காதலனுடைய நினைவிலேயே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்துகிற ஒரு வரிகள் தான் இந்த வரிகள். எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? தோளில் சாய்ந்து கதைகள் பேச, என்ன ஒரு அற்புதமான வரிகள். இதையெல்லாம் கண்டு வியந்து போகிறதா தான் இருக்குது எனக்கு. இந்த மாதிரி சில உன்னதமான வரிகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாடலாக இருக்குது. அடுத்த ஸ்டான்ஸா என்னன்னு பார்க்கலாமா? பேசி போன வார்த்தைகள் எல்லாம் உனது பேச்சில் கலந்தே இருக்கும், உலகம் அழியும் உருவம் அழியுமா, பார்த்து போன பார்வைகள் எல்லாம்
பகலும் இரவும் உன்னுடன் இருக்கும். உனது விழிகள் என்னை மறக்குமா? தொடர்ந்து வந்த நிழலின் பிம்பம் வந்து வந்து போகும். திருட்டு போன தடயம் இருந்தும் திரும்பி வருவேன் நானும். பொறுத்தருளும் என்னடா காதலா, உன்னுள் வாழ்கிறேன். இந்த சரணத்தில் கவிஞர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வெளிப்படையாகவே புரியும். எந்த ஒரு விளக்கமும் தேவையில்ல. பேசி போன வார்த்தைகள் எல்லாம் உனது பேச்சில் கலந்தே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் அழிஞ்சாலும் இது மறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்து போன பார்வைகள் எல்லாம் உனது விழியில் கலந்தே இருக்கும். என்ன ஒரு அற்புதமான வரிகள் பார்த்தீங்களா? அதாவது பேசினதா இருக்கட்டும், பார்த்ததா இருக்கட்டும், என்றைக்குமே இந்த உலகம் அழிஞ்சாலும் நாம் பேசினதும் பார்த்துக்கிட்டதும் பழகின அந்த விதமும் என்றைக்கும் மறக்காது. அதனால் அந்த காதலி இல்லைன்னா கூட அந்த காதலன்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படையாக உணர்த்துறாங்க, நான் உனக்குள்ளே தான் இருக்கேன், அதனால் நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலி காதலன்ட்ட எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், உனக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி தொடர்ந்து வந்த நிழலின் பிம்பம், நிழலோட பிம்பம் வந்து வந்து போகலாம், ஆனால் எதுவுமே மாறாது அப்படின்ற ஒரு நினைப்பு எப்பயுமே இருக்கும் அப்படின்றத வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு அற்புதமான வரிகளை இப்போ நாம் கேட்டோம். நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டும் இந்த பாடலுக்குரிய விளக்கமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பாடலுடன் சந்திக்கிறோம். அதுவரை இணைந்தே இருப்போம் பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.